இந்த படத்தை அடுத்து எடுப்போமா வேணாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நிலைமையில ரிஷப் ஷெட்டி இந்த படத்தை அக்டோபர்ல ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. இந்த படத்தை கண்டிப்பா நான் எடுத்து ரிலீஸ் பண்ணியே தீருவேன், இவ்வளோ தடைகளை தாண்டி நான் எடுத்தே ஆகணுன்ற ஒரு பட்சத்தில் அவர் முழு மூச்சோட படத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சு அதுக்காக நடிக்க ஆரம்பிச்சிருக்காருல. இங்கே தான் ஆரம்பிக்குது அடுத்த பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் இந்த காந்தாரா பார்ட் 2க்கான ஷூட்டிங் போயிருக்கு. கர்நாடகா மாநிலம் தீர்த்தஹள்ளியில் இருக்கக்கூடிய மானி அப்படிங்கிற ஒரு டேம். இந்த டேமில் வந்து வாட்டர் சீக்வன்ஸ் ஏதோ இருந்திருக்கும் போல். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷூட் எடுக்கிறதுக்காண்டி 30 பேர் கொண்ட ஒரு டீமோட போட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த போட் திடீர்னு கவுந்துருக்கு. திடீர்னு கவுந்து 30 பேருமே தண்ணியில் மூழ்க ஆரம்பிச்சிருக்காங்க. மூழ்க ஆரம்பிச்சோன்னா ஒரு பக்கம் பயம் எல்லாருக்குமே இருக்கும்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அடுத்தடுத்து இது மாதிரியான துரதிருஷ்டமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ சாமியும் வந்து வேணாங்கிற ஒரு உத்தரவும் கொடுத்துருக்கு. நம்ம அதை மீறியும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம சேஃப்டி ப்ரிகாஷனோட போகணும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, சேஃப்டி ப்ரிகாஷன் டீம் ஒருத்தவங்க, அதாவது அவசர மீட்பு படையை வச்சுக்கிட்டு தான் அவங்க 30 பேர் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க ஒரு படகுல. அந்த 30 பேர் உள்ள படகு கவிழ்ந்தோன்னே இவங்க எல்லாம் தண்ணியில் தத்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கத்தி ஐயோ அம்மான்னு அலற ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க அலற ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அவசர மீட்பு படை உடனே வந்து இவங்க 30 பேரையுமே மீட்டு வந்துட்டாங்க. பாதி பேர் நீச்சல் அடிச்சும் கரைக்கு வந்துட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக அவங்களோட உயிருக்கு எந்த சேதமும் இல்லை. ஆனால் பொருள் சேதம், கொண்டு போன அந்த போட்டில் கொண்டு போன எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே தண்ணியில் மூழ்கி இருக்குது. பாதி மூழ்கினதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா கேமரா, அதோட மினிமம் பட்ஜெட்டே 30 லட்சத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. 30 லட்சத்துலேருந்து விலை உயர்ந்த அனைத்து உபகரணங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நீரில் மூழ்கி சேதாரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இது வந்து ஏதோ நீ வந்து சேஃப்டி ப்ரிகாஷனோடு வந்ததுனால வெறும் பொருளோடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங்காக எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது கூட தெரில.